நண்பர்களுக்கு வணக்கம். நான் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன், யூடியூப்லேயும் போட்டிருந்தேன். ஸோ அப்புறம் நண்பர்கள் என்ன எதை பற்றினா ஆவாரம்பூ பற்றி. ஸோ இப்போ நிறைய நண்பர்கள் வந்து ஆவாரம்பூ கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்காக ஆவாரம்பூ பறிக்க வந்திருக்கேன். யார் யாருக்கு தேவைப்படுதோ தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா? இது பாருங்கள், நம்மளை சுற்றி ஆவாரம்பூ. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா அதில் அர்த்தம் இருக்குது. அர்த்தம் தெரிஞ்சுக்கணுன்னா தேடுங்க. நான் சொல்கிறது மட்டும் இல்லை, பெரியவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. யூடியூபுக்கு சரியான பேர் இன்னும் ஆங்கிலத்தில் தான் வருது, தமிழில் இன்னும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், வரல. சரிங்களா? ஸோ ஆவாரை பூ யார் யாருக்கு வேணும்? ஆவாரம்பூ குடிநீருக்காக, சர்க்கரை நோய்க்கு மாற்றாக எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு கொடுப்போம். அந்த ஆவாரை பூத்துக்கு சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு இதில் தங்க சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆவாரம்பூவில் வந்து தங்க சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த இலை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், குளிர்ச்சி கொடுக்கும். அது இன்னொன்று விஷயம், இந்த படுக்கை புண்ணு வந்தவங்களுக்கெல்லாம் இந்த இதை வந்துட்டு நல்லெண்ணெயை விளக்கெண்ணெய் சரியாக தெரியல, அதில் வச்சு வதக்கி கேட்டால் அந்த புண்ணு ஆறுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஆவாரை யார் யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆதவன் வந்து விட்டார், வெகு தூரத்தில் இருக்கிறார். நம்மளுடைய அலைபேசியில் எவ்வளோ தான் காமிக்க முடியும். சரி, யார் யாருக்கா மயில்கள் கத்துறாங்க தெரியுதுங்களா? யார் யாருக்கு ஆவாரம்பூ வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.